கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்ற 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தை நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வருகிற ஆண்டவர், அவருடைய நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்கு சங்கீதம் 62வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. எனவே இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 6வது மாதத்திலே இதோ அவருக்குள்ளாய் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள, எப்படி என்று சொன்னால், நம்முடைய பலன், நமக்கு கன்மலை, நமக்கு அடைக்கலம் அவருக்குள்ளாக இருக்கிறது. எனவே நாம் அதை நம்புகிறவர்களாக, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவாய் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்து அவரிடத்திலே நம்பிக்கை வைத்து, இதோ அவர் எப்படியெல்லாம் அவரை நடத்தி வந்தார் என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் காணலாம். எனவே 8வது சங்கீதத்திலே தாவீது மிக அருமையாய் சொல்லியிருக்கிறார், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அன்னாளை நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய இருதயத்தில் இருந்த அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டாள். எனவே ஆண்டவரிடத்திலிருந்து இதோ ஆசீர்வாதத்தை, மேலான நன்மை அவள் பெற்றுக்கொண்டாள். எனவே இந்த மாதத்தின் வாக்கு, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலே காணப்போகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்விலே இதோ வரப்போகிற உயரங்கள் அனைத்தும் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறது. ஒன்று, நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற பலன், கன்மலை, அடைக்கலம். அவருக்குள்ளாய் இருக்கிற அனைத்தும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவருக்குள்ளாய் இருக்கிறோம். அவர் நம்மை இதோ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு சென்று விடுகிற ஆண்டவர். எனவே இதை நம்பி விசுவாசிக்கிறவர்களாய், என்னுடைய வாழ்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இது அவரை நம்பி நம்முடைய அடைக்கலமும் அவருக்குள்ளாய் இருக்கிறது என்றும் அவரை விசுவாசித்து இதோ அவரை உயர்த்துகிற பொழுது, நம்மை ரட்சித்தவரும் அவரே, நம்மை மகிமைப்படுத்துகிறவரும் அவரே. எனவே நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறது. இதை விசுவாசித்து தான் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதியிருக்கிறார். எனவே நாமும் விசுவாசிப்போம், கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறீர். 5 மாதங்களை கர்த்தர் கடக்க கிருபை செய்தீர். நன்றி அப்பா. இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாக்கின் பிரகாரமாய் கர்த்தர் நீர் நடத்துவீராக. இதோ பலனான கன்மலை, என் அடைக்கலம் தேவனுக்குள்ளாய் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கொடுக்கிற ஆண்டவர் உமக்குள்ளாய் இருக்கிறது என்பதை விசுவாசித்து ஒவ்வொருவரும் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மாலே வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட இந்த மாதத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.